வணக்கம். என் பேரு மாமல்ல. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் கடந்த ஒரு 20 வருஷமா பிளட் டொனேட் பண்ணிட்டுருக்கேன். இது என்னோட 44, 45வது பிளட் டொனேஷன். எ எம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் யூசுவலா டொனேட் பண்ணலான்னுவாங்க. நான் 3 to 5 மந்த்ஸ்க்குள்ள ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணிருவேன். இயர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கண்டிப்பா பண்ணிருவேன். எனக்கு பிளட் டொனேட் பண்ணணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கோ ஒருக்கா நான் வேற ஒருத்தங்க அட்மிஷன் வந்தப்போ அவங்க பிளட் கணக்கில் இது பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதை நேரடியாக பார்க்கும்போது நமக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒரு சின்ன ஒரு இது. அப்புறம் பிளட் டொனேட் பண்ணும்போது அது எப்படி போய் சேருது, யாருக்கு போகுது என்னன்னு தெரியுமா, மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க கூட யாருக்கோ ஒருத்தர் செஞ்சா இவங்களுக்கு தான் செஞ்சுன்ற மாதிரி ஒரு மனசு சொல்லும். இது வந்து நம்ம கண்ணுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட எமர்ஜென்சிக்காக போகுது, வேற எதுவும் இல்லை. அவசியம் நம்ம கொண்டு போகிற நம்ம செய்கிற சேவை வந்து கண்டிப்பாக போய் கண்ணுக்கு தெரியாதவங்க எமர்ஜென்சி வாழ்க்கைக்காக உயிர் காக்கிற இதுக்காக போய் சேருன்றது. அதனால் இதை செய்யணும்னு ஃபாலோ பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இன்சஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது செய்யறதுனால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் எதுவும் கிடையாது. இன்னொன்று, நான் செய்கிற பிளட்டு வந்து பியூரிஃபைடாக இருக்கா டெஸ்ட் பண்ணி சொல்கிறதுனால நான் ஆரோக்கியன்றதுமான எனக்கும் தெரியும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஆரோக்கியமாக என்னால் கொடுக்கணுன்ற ஒரு தெளிவு வருது எனக்கு. அதனால நான் தொடர்ந்து கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கேன். நான் இங்கே சேலத்தில் வந்து சிவராம்ஜியில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்னா இவங்க செய்கிறது சேவிங்ஸாக இருந்தது கண்கூட தான் நான் தெரிஞ்சதுனால இங்கே தான் கண்டினியூஸாக